வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். குவாலிஃபையர் 2 பிபிகேஎஸுக்கும் எம்ஐக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகிருந்தது, ஸோ எவ்வளோ பிளேயர்ஸ் கமெண்ட்ஸில் கொடுத்து பார்த்துருக்கோம். ஒரு 9 பிளேயர்ஸ் 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ மேட்ச் எப்படி போச்சு, நம்ம என்ன மாதிரி சொன்னோம் அப்படிங்கிறத சின்னதாக ரீவைண்ட் பண்ணிப்போம். வர இன்னும் கொஞ்சம் குயிக்காக பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அது புரிஞ்சிருக்கும். அதே விஷயங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ஓகேங்களா, ரொம்ப லேட்டுடாக இல்லாமல். எம்ஐ வின்னுனா பெரிஸ்டோ மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருந்தோம். பெரிஸ்டோ, அதே மாதிரி சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, பும்ரா, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ், போல்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். இன்னொருக்க வேணால் செக் பண்ணிக்கங்க. அந்த இதை ஒரு 7 பேர் வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 7ல் கிட்டத்தட்ட 6 பேர் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அது நடந்திருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கும் பார்த்திங்கன்னா சேஞ்சஸும் இருந்துச்சு, லெவல்ஸ்லேயும் சேஞ்சஸ் இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எம்ஐ பொறுத்தவரைக்கும் பெரிஸ்டோ அது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இதையும் தாண்டி ஒரு சேஞ்ச் இருக்கும் எம்ஐயை பொறுத்த வரைக்கும்னா 2 சேஞ்ச். ரிச்சர்ட் கிளீசன் உள்ள, அதே போல் ஆனந்த் பவா அப்படிங்கிற ஒரு பேட்டர் உள்ள. ஸோ இந்த 2 சேஞ்ச் இருந்து கூட ஒரு சரியான முறையில் வந்திருந்தது. பிளேயர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க. தீபக் சகர் ட்ரெண்ட் போல்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஒரு பிளேயர்னு. ஸோ அதில் ட்ரெண்ட் போல்ட் வந்திருந்தார் அந்த இடத்துல. ஜானி பெரிஸ்டோ அதுவும் சரியாக இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் 3வது பிளேயராக சரியாக வந்திருந்தது. அடுத்து ரோஹித் சர்மா 4வது பிளேயர் சரியாக வந்திருந்தது. பும்ரா 5வது பிளேயர் சரியாக வந்திருந்தது. திலக் வர்மா ஆப்ஷன்ஸில் ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிற இடத்துல கொடுக்கல, ஓகேங்களா. நம்ம கொடுத்த ஒரு 7 பிளேயரில் 5 பிளேயர் வரைக்கும் வந்திருந்தாங்க. பிகாஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸும் இருந்துச்சு. ஸோ இதே விஷயம் ஜிடியில் ஃபைட்டாக இருந்தா அப்படிங்கும்போது மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். சாய் சுதர்சனை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபைட் இருக்கும்போது மட்டும் சாய் எடுங்க. அதாவது ஒரு டீமு ஒன் சைடாக எம்ஐ சைடு பிக் பண்ணுனா சாய் வேண்டியதில்லை அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரேடிங்க்கும் இதே விஷயம் தான் சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி சாய் முன்னாடியே அவுட் ஆகியிருந்தால் இந்த மேட்ச் இந்த மாதிரி ட்ரேட் ஆகிருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நேற்று மேட்ச்சை பார்த்தவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ட்ரேடை நோக்கி போகுதா மேட்ச்சு, இல்லை எம்ஐ சைடு முழுசாக போயிடுச்சா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதே போல் பெரிஸ்டோ 50+ எம்ஐ ஈஸியாக வின் பண்ணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அவர் 50+ இல்லை. ஸோ மேட்ச் ட்ரேட் ஆச்சு. ட்ரேடர்ஸும் சரி, டீமை பிக் பண்ணாலும் சரி, இதை 2ஐயும் யூஸ் பண்ணிக்கங்க. அதே தான் விக்கெட் கீப்பிங் செக்ஷன்லேயும் மெண்டிஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஈக்குவலாக போனால் மட்டும் எடுத்துக்கலாம், எம்ஐ சைடு மட்டுமே போடுற டீமுக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது ஒன்று. நாம் நேற்று போட்ட டீம் பார்த்திங்கன்னா எம்ஐ சைடு ஃபேவராக அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு டீம் ஒன் சைடாக வின் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். பட் ட்ரேட் ஆகிருந்தது, ஓகேங்களா. நம்ம மெண்டிஸி எடுக்கல, சாயும் எடுக்கல நம்ம குரூப் பிளேயில். ஓகே, நம்ம எடுத்த டீமில் மைனஸ். வீடியோவில் சொன்னதில் ஒரு டீம் ஒரு 2 டீம் 2க்கும் ஃபேவராக 2 டீமும் ஃபைட் பண்ணணுன்னு போட்டிருந்தா இந்த பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க. சரி, ஓகே. ஸோ வின் பண்ண டீமில் இருந்து தான் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி கரெக்டாக வருவாங்க. லாஸ் ஆகிற டீமில் இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம மெயினாக கொடுத்த பிளேயர்ஸை விட்டுட்டு எடுக்கணும். ஒன் சைடு மேட்ச்சுக்கு ட்ரேட் ஆகுங்கிற மேட்ச்சுக்கு அந்த மென்ஷன் பண்ணுற ஃபைட் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா நேற்று சாய் சுதர்சனும் மெண்டிஸும் தான். அதுதான் நடந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதே போல் ரஷித் கான், சாய் கிஷோர், இதெல்லாம் இந்த சைடு நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள், ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு பிளேயராவது வந்தாகணும். சாய் கிஷோர் உள்ளே வந்திருந்தார். புதுசாக வந்த பிளேயர் வாஷிங்டன் சுந்தர், அடுத்து பிரதீஷ் கிருஷ்ணா. ஃபைட்டுங்கிறதுனால மட்டும்தான் இங்கே பிரதீஷ் கிருஷ்ணாவும் உள்ளே வந்திருந்தார், ஓகேங்களா. ஸோ ஓகே, லாஸ்ட் மேட்ச் நம்ம கொடுத்த வீடியோ படி எந்த டீம் வின் பண்ணுச்சோ அந்த டீமில் மோர் சக்ஸஸ் இருந்துச்சு. ஜிடி ஃபைட் கொடுக்குன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ளே வரணுமோ, சாய் சுதர்சன், குசால் மெண்டிஸ், பிரதீஷ் கிருஷ்ணா, சாய் கிஷோர், ஸோ இந்த ஒரு 4 பேர். அதே போல் எம்ஐயில் 5 பேர், 9 பேர் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகியிருந்தாங்க இந்த லிஸ்ட்டு படி. எக்ஸ்ட்ராவாக புதுசாக வந்த பிளேயரில் வாசி உள்ளே வந்திருந்தார். ஸோ இது பிக் பண்ணிக்கும்போது 10 டிடி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டு படி பிரித்து எடுக்கும்போது 11மே அமைய சான்சஸ் இருக்குது. ஸோ வரக்கூடிய மேட்சுகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த மேட்ச்சுக்கு வந்துடலாம். ஸோ இந்த எலிமினேட்டர் மேட்ச், குவாலிஃபயர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். குவாலிஃபயர் 2 ஃபைனலுக்கு குவாலிஃபயர் ஆகிற மேட்ச். பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துக்குமே, குவாலிஃபயர் 2 அப்படின்னு எடுத்துக்குவோம்.
ஓகே, இந்த மேட்ச் எப்படி இருக்கும், ஸோ இந்த லிஸ்ட் படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துக்குறோம். இப்போ புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் 2 மேட்ச் பார்த்துட்டிங்க, புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது மஸ்ட்டு பிக்காக இருக்கக்கூடிய நம்ம எப்படி அந்த ஜானி பெரிஸ்டோ அதே மாதிரி சாய் சுதர்சனை லாஸ்ட் மேட்ச் எடுத்தோமோ, அதுக்கு முன்னாடி மேட்ச்சு எடுத்தோமோ, அது போல் பார்த்தோம் அப்படின்னா, பிபிகேஎஸ் வின் அப்படின்னு வரும்போது ஏசிங் வந்து மஸ்ட்டாக இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து பிபிகேஎஸ்க்கு ஒரு ஃபேவரை ஏற்படுத்தி தரும். மஸ்ட் பிக் பிளேயர் லிஸ்ட்டில் கூட இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதே இது மும்பை பக்கம் போகும்போது திரும்ப அதே விஷயந்தான் ஜானி பெரிஸ்டோ. ஓகேங்களா? இவரை தாண்டி லாஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா தான் கேப்டன். ஸோ நாமளுமே டீமில் வந்து ரோஹித்தை கேப்டன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கேப்டன்ஸ் வரலாம், ஓகே, வேறு இடத்துல. பட் வெற்றிக்கு அப்படிங்கிற ஒரு சாய்ஸில் இந்த சைடு டீமில் ஜானி பெரிஸ்டோவும் இந்த சைடு டீமில் ஏசிக்கும் இருக்காங்க. ஒருவேளை மேட்ச் ஈக்குவலாக போகுது அப்படிங்கும்போது 2 பிளேயருமே உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த சைடு பிபிகேஎஸ் ஃபேவர் டீம் செட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஏசிங்க மஸ்ட்டு. அதே போல் எம்ஐ சைடு ஃபேவராக ஒன் சைடாக டீமை செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜானி பெரிஸ்டோ இங்கே மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேரும் இதை பார்த்துக்குங்க. மேட்ச் ஈக்குவலாக போகுதுன்னா 2 பிளேயருக்கான வாய்ப்பும் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அகெயின் திலக் வர்மா. ஸோ இந்த 2 பிளேயர் உங்களுடைய டீமில் ஒரு பிளேயர் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர் இதெல்லாம் சில விஷயம் கன்சிடர் பண்ணும்போது ஸ்டோயினிஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் பிபிகேஎஸ் ஜெயிக்குது அப்படின்னா ஸ்டோயினிஸையும், அதே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் எம்ஐ வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல திலக் வர்மாவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். இங்கே இருக்கிறவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எந்த டீம் ஃபஸ்ட்டு பவுல் பேட் பண்ணுதோ அந்த டீமில் இருந்து பிக் பண்ண பாருங்கள். ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டு அடுத்தது இது எம்ஐக்கு ஃபேவராக வர மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். ஸோ எம்ஐ சைடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும். ஸோ ஆனந்த் பவா. ஸோ இந்த லிஸ்ட் இப்படி இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த பிளேயருக்கான எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ எம்ஐ இப்போ எம்ஐ சைடு இதுவும் எம்ஐ சைடு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்கிற இடத்துல சூரியகுமார் யாதவ், நீங்கள் ஏ குமாரை கூட பிக் பண்ணலாம். ஸோ ஒரு பிளேயர் மஸ்ட்டாக இருக்கும். சூரியகுமார் யாதவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. எம்ஐ வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல. எம்ஐ லாஸ் ஆகும்போது நமன்தீர் அல்லது ஆனந்த் பவா. இப்போ வந்து திலக் வர்மாவை பார்த்தோம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனில். அப்போ டவுனில் கொஞ்சம் பேட்டிங் கீழே போகவும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த மேட்ச்சில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க நமன்தீர், ஆனந்த் பவா. ஸோ இந்த பிளேயர்ஸில் ஒரு பிளேயரை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ் எம்ஐ அப்படின்னா இங்கே ஏ குமார் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்ஐ வின் பண்ணுதுன்னா இந்த ஸ்டெப்பில் 2 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இதில் முக்கியம், இந்த 2 பேர்த்துக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேர் லாஸ் ஆகிற அணியில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கட்டாயம் கிடையாது ஒரு பிளேயர் வரணும்னு. மொத்தமாக கணக்கு பார்க்கையில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் சூரியகுமார் எடுத்துகிட்டு போகிறது அல்லது செகண்ட் பவுலிங்கில் ஏ குமார் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இப்படி கூட ட்ரை பண்ணலாம். அது என்னென்னா எம்ஐக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான டீமில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி. இதில் ஒரே டீமை சேர்ந்த பிளேயர்ஸ் இந்த டைம் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மேட்ச் டிசைடர் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது. ஏன்னா இந்த பிளேயர்ஸ் வச்சு பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸ் இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், நெஹல் வதேரா, அதுபோல் ஹெயில் ஜேமிசன். ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த கேட்டகரியில் பெருசாக பிளேயர்ஸ் இல்லை. பட்டு இந்த மேட்ச் வந்து இதுதான் வந்து டிசைடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டனர். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர்ஸ் மேட்ச்சை கொஞ்சம் டிசைட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். லாஸ்ட் மேட்ச்சே இதே தான் டிசைடர் வந்துச்சு. ஸோ இதில் ரோஹித் வந்து கேப்டன் வந்திருந்தார். ஓகே, இதுவும் இந்த மேட்சும் அப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு விஷயம், லாஸ்ட் மேட்ச் வந்து எம்ஐயில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் நான் ரோஹித்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த மேட்ச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எம்ஐ பேட் பண்ணுதுன்னா இந்த மேட்ச்சு இவரை விட ரோஹித்தை விட ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது
ஹர்திக் பாண்டியாவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேட்டிங் எம்ஐ வின் அப்படிங்கிற இடத்துல ஹர்திக் பாண்டியா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது எம்ஐயில். இதுவே ஃபஸ்ட்டு பவுல் அப்படின்னாலும் பாண்டியா அல்லது சாண்டனரில் இம்பேக்ட் கொடுத்து பார்க்கலாம். பட் அதையும் தாண்டி ரோஹித்தை மட்டும் எடுத்துட்டோன்னா செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்னொரு 2 வீடியோக்கு அப்புறம் அந்த பிளேயர்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். செகண்ட் பேட்டிங்கில் இம்பார்ட்டண்ட், அதாவது வின் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட் மீன்ஸ் எம்ஐ வின் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். லாஸ் ஆனால் இருக்க வாய்ப்பு இல்லை, வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. செகண்ட் பேட்டிங்கில் ரோஹித் சர்மா இம்பார்ட்டண்ட்டாக பிக் பண்ணலாம். வின் ஆகும்போது இந்த பிளேயர் ஹர்திக் பாண்டியா வின் ஆகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சாண்டனர் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் சாண்டனர் அல்லது ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிபிகே சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கேயும் அப்படி தான். இந்த 2 பிளேயருமே செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணுற டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்துக்கங்க. செகண்ட் பேட் வின்னிங் எம்ஐனா ரோஹித், செகண்ட் பேட் வின்னிங் பிபிகேஎஸ் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போது லாஸ் ஆனால் பிபிகேஎஸ் வெதைரா கூட ஒரு டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே போல் செகண்ட் கெயில் ஜேமிசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். ரைட், இந்த கேட்டகரியை நம்ம பார்த்துட்டோம். பேட்ஸ்மேனுக்கு ஒரு மாதிரி பார்க்கணும், பவுலர்ஸ்க்கு ஒரு மாதிரி பார்க்கணும். இதில் அது புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் இதே பிபிகேஎஸ் வின் பண்ணும்போது ஜஸ் இங்கிலீஷ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். சேசிங்கில் வின் பண்ணுறாங்க பிபிகேஎஸ் அப்படின்னா இங்கே வந்து ஜஸ் இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதாவது இந்த மேட்ச்சு பிபிகேஎஸ் சேஸ் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கே ஸ்ரேயஸ் ஐயர் ஜஸ் இங்கிலீஷ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதுபோல் நீங்கள் டீமை செட் பண்ணலாம். ஒரு வேளை லாஸ் ஆகுறாங்கன்னா அப்போ இவங்க வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த கேட்டகரி ஹெச் பிரார் வந்து ஸோ இப்படி இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுதான் நடந்துச்சு ஜெயசர்மாவுக்கும் சுயேஷ் சர்மா இடையில். இது இங்கே பார்த்துங்க. ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுலிங்கில் பிபிகேஎஸ் வந்து வின் பண்ணுறாங்க சேசிங்கில், அப்போ இங்கிலீஷும் ஸ்ரேயஸ் ஐயரும் சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிரார் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண போகிறார். ஸோ இவரை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ட்ரை பண்ணலாம். சப்போ ஹெச் பிரார், ஸ்ரேயஸ் ஐயர், இங்கிலீஷ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதே தான். சேசிங் வரும்போது பிஆர்யா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதில் வின் பண்ணுறாங்கன்னா ஒமர் ஜாய் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை சேர்த்தே காட்டிடுவோம். பிஆர்யா, ஒமர் ஜாய், இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, ரிச்சர்டு கிளீசன். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகேங்களா. இதில் பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல செகண்ட் பேட்டிங்கில் பிஆர்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் பேட்டிங்கில் பிளேயர்ஸ் அதிகமாக பிபிகேஎஸில் வர மாதிரி இருக்குது பேட்ஸ்மேன்ஸ். அதாவது வின் பண்ணுனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லாஸ் ஆனால் வாய்ப்பு இல்லை. இது கிட்டத்தட்ட இந்த பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் தான் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் ஒமர் ஜாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது உங்களுக்கு பிளேயர் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். இல்லைன்னா மற்ற சேனல்ஸில் ஒரு சில சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை வச்சு சேசிங் டீம் வின்னு, இந்த டீமுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாம் அப்படி மொட்டையாக சொன்னால் நீங்கள் டீமை பிக் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் பிளேயர்ஸை வச்சு சொல்கிறோம், புரிஞ்சுக்குங்க. நம்ம வெளிப்படையாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத இதிலிருந்து உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா, ரிச்சர்ட் கிளீசன். ஸோ இந்த 2 பிளேயர். ஸோ ஒரு பிளேயர் வந்து மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ஒன் சைடாக எம்ஐ தோக்குதுன்னா 2 பேர்த்தையும் கட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு சேசிங்கில் வின் பண்ணி கொடுக்குறாங்க, டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாருமே உள்ளே வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற இடத்துல தான் இவங்கள மிஸ் பண்ணலாம். பட் பேசிக்காக ஆவரேஜாக டீமை 2 சைடும் டீமை மேக் பண்ணுறீங்க, இல்லை எம்ஐ சைடு டீமை மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல பும்ரா கிளீசனில் ஒரு பிளேயர் மஸ்ட்டு டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்னா நீங்கள் கிளீசனுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் கிளீசனுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரென்ஸியெலாம். ஓகே. ஸோ அடுத்த கேட்டகரி. ஓகே, லாஸ்ட்டு மேட்ச் கொடுத்ததுக்கு இந்த மேட்ச் கொடுத்ததுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஓகே 2மே புரியுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பிரப்சிம்ரன் சிங்
சசாந்த் சிங், ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த பிளேயர்ஸுக்கு இடையில் என்ன மாதிரி இருக்கும், லெவல்ஸில் சேஞ்ச் இருக்காதுங்கிற நம்பிக்கையில் நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பிளேயர்ஸை மட்டும்தான் உள்ளே வர்றக்கு வாய்ப்பு இருக்கிற பிளேயர்ஸை மட்டும்தான் உள்ளே வச்சுருக்கோம். மற்றபடி பெருசாக சேஞ்ச் இருக்காதுன்னு லெவல்ஸை மட்டும் எடுத்து பண்ணியிருக்கோம். அதையும் புரிஞ்சுக்கணும். ரைட். இந்த 3 பிளேயர்ஸ், ஸோ இதில் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில் ட்ரெண்ட் போல்ட் இங்கே மஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அது சொன்ன விஷயந்தான். பும்ராவை மிஸ் பண்ணுற இடத்துல கிளீசனை பிக் பண்ணுறீங்கன்னா அந்த டீமுக்கு ட்ரெண்ட் வந்து மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், எம்ஐ வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல. ஸோ பிபிகேஎஸ் சைடுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னா சசாந்த் சிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில டீமில். பிரப்சிம்ரன் சிங், ஸோ சாய்ஸு தான். இந்த 2 பேர்த்துக்கு இடையில் சாய்ஸ் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே சாய்ஸ்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எம்ஐ சைடுனா ட்ரெண்ட்டு, கொஞ்சம் மேட்ச் ஈக்குவலாக போகுதுன்னா இங்கேருந்து ஒரு பிளேயர் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். எம்ஐ லாஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல போல்ட்டை கட் பண்ணி ஈஸி வின் பிபிகேஎஸ்னா பிரப்சிம்ரன் சிங்கும், மேட்ச் ஈக்குவலாக இருக்குன்னா சசாந்த் சிங்கும். ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இது வந்து கேட்டகரி அடிப்படையில் கொடுத்துருக்கோம். இன்னொரு சின்ன விஷயம், மஸ்டான பிளேயர், வெற்றிக்கு காரணமான பிளேயர்ஸ் யாராக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் அந்த வின்னிங்க்கான மொமெண்டத்தை கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து 2 டீம்லேயும் இன்றைக்கி யார் அப்படின்னா ஏ சிங்கும் ஜானி பெரிஸ்டோவும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பிளேயர் அந்த டீமுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய பிளேயராக இருப்பாங்க. அடுத்தது கேப்டன் ஆப்ஷன்ஸ் கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி ஸோ எம்ஐ சைடு ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன்னா, அதே மாதிரி பிபிஏஎஸ் சைடு ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன்னா, ஸோ செகண்ட் பேட்டிங் ஆப்ஷன்னா, ஸோ இந்த விஷயத்தை பார்த்துருவோம். எம்ஐ சைடு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனில் வின் பண்ணுறாங்க எம்ஐ அப்படிங்கும்போது திலக் வர்மா, ஸோ அது நம்ம சொன்னதான், ஜானி பெரிஸ்டோ, ஸோ சூரியகுமார் யாதவ், ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிற இடத்துல பார்த்துருக்கோம். இங்கே ஹார்திக் பாண்டியா அல்லது மிச்சல் சாண்டனர், ஜஸ்பிரிட் பும்ரா அல்லது ரிச்சர்டு கிளீசன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கும்போது செகண்ட் பவுலிங்கில் பும்ராக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் கிளீசனை விட பும்ரா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஒரு சில டீமில் கிளீசனை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா எம்ஐ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில். ஓகேங்களா? ஸோ இங்கே சாய்ஸ் எங்கே இருக்குது, சாய்ஸஸ் எல்லாம் எந்த இடத்துல அப்படின்னா பும்ரா அல்லது கிளீசன். ஸோ இந்த ஒரு இடத்துல ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங் பேஸில் தான் மேட்ச் மூவ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு ஓவராக நீங்கள் ரோஹித் சர்மாவை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது மிச்சல் சாண்டனரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனில் எம்ஐ வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல. ஸோ இது வந்து செகண்ட் பேட்டிங்கில் எம்ஐ வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படி யோசிக்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ எம்ஐ. ஸோ அந்த இடத்துல ட்ரெண்ட், பும்ரா அல்லது கிளீசன். ஸோ இந்த இடத்துல கிளீசனும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சேசிங் அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா, ஸோ அகெயின் ஜானி பெரிஸ்டோ, சூரியகுமார் அல்லது நமன்தீர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரியகுமாருக்கும் வாய்ப்பு இருக்குது. சூரியகுமார் அல்லது நமன்தீர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் வந்து நீங்கள் அஸ்வினி குமார், ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மிஸ் ஆகுது. நீங்கள் சாண்டனரை இந்த இடத்துல ஒரு யாராவது ஒரு பிளேயருக்கு ஓவராக சாண்டனரை கூட உள்ளே கொண்டு வர பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சேசிங்கில் எம்ஐ வின் பண்ணும்போது வரக்கூடிய அமைப்பு. ஸோ இப்போ பிபிகேஎஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா, பிபிகேஎஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து வின் பண்ணுறதுக்கு யார் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல ஓகேங்களா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது நேஹல் வதேரா. ஓகேங்களா? 2 பேர்த்துக்குமே சேம் ஆப்ஷன் தான், குழப்பிக்க வேண்டியதில்லை. ஸோ இங்கே எடுத்துக்கலாம். ஸோ கெயில் ஜேமிசன், ஓகே ஜேமிசன், ஜஸ் இங்கிலீஷ்,
பிரப்சிம்ரன் சிங் அல்லது சசாந்த் சிங். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். ஸோ ஒமர்ஜாய், பி ஆர்யா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிளேயர்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படும். ஸோ இதில் நிறையா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. நேஹல் வதேரா தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சேசிங்கில் தான் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் யாராக இருந்தால் நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்ரேயஸ் ஐயர், ஜஸ் இங்கிலீஷு, பிஆர்யா அப்படின்னு சேசிங்கில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் வேறு பேட்டர்ஸ் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, அது பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு பேட்டரை நம்ம கட் பண்ண வேண்டியது வரும். ஸோ பிபிகே சைடு நீங்கள் டீமை பிக் பண்ண போகும்போது இந்த சில குழப்பங்கள் இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் தடுமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதையும் தாண்டி சில நேரங்களில் ஜெயிப்பாங்க. ஸோ இப்படி எடுத்துக்கங்க. ஸோ இங்கே சாய்ஸு தான் இந்த ஜஸ் இங்கிலீஷ் அண்டு நேஹல் வதேரா, பிரப்சிம்ரன் சிங். ஸோ இவங்கெல்லாம் ஒரு சாய்ஸு. பட் ஆனால் இங்கே ஏசிங் அண்டு ஸ்டோயினிஸ், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ், ஸோ இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கெயில் ஜேமிசன் இவங்கெல்லாம். ஸோ இவங்க வின் பண்ணும்போது ஓகேங்களா, இந்த பிரப்சிம்ரன் சிங்குக்கு கூட நீங்கள் ஓவராக சசாந்த் சிங்கை கூட ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில். ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்பில் வரும் சாய்ஸஸை தான் நான் இப்போ திருப்பி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. பிஆர்ஏவை மிஸ் பண்ணி அந்த இடத்துல ஏசிங் மஸ்ட்டு தான். பிஆர்ஏவை மிஸ் பண்ணி வாதேரா அண்டு சசாந்த் சிங், அதாவது பி சிங் பொதுவாக சசாந்த் சிங். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் பிபிகேஎஸ் வின் பண்ணும்போது. இதுவே சேசிங்கில் வின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏசிங், ஸ்ரேயஸ் ஐயர், ஜோஸ் இங்கிலீஷ், பி சிங் அல்லது பிஆர்யா எனி ஒன். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் வர்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ பவுலர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எங்கே பிஆர்யாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பி சிங்கை தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஒமர்ஜாய் ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஹெச் பிரார், அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷை மிஸ் பண்ணி கூட சில இடங்களில் ஜோஸ் இங்கிலீஷை மிஸ் பண்ணி பிஆர்யாவை எடுத்துட்டு ஹெச் பிராரை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு 6 பேர் எடுத்திருக்கோம். இன்னொரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வைசாக் விஜயகுமார். ஸோ இதில் யார் உள்ளே வர்றாங்களோ, ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு யுஸ்வேந்தர் சஹல் கூட உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வரும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். பிபிகேஎஸ் வந்து வின் பண்ணும்போது சஹல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு சேஞ்ச் 2 சேஞ்ச் பிபிகேஎஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பிபிகேஎஸில் டீம் பிக் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ சேசிங்கில் வின் பண்ணுறாங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மஸ்ட்டாக இருப்பாங்க. ஓகே. இப்போ லாஸ்ட்டாக கேப்டன் ஆப்ஷன் பெருசாக சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கும்போது இது சரியாக உட்காரும். ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அதை பிக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு பிளேயர் மாறும்போது டோட்டலாக மாறும். நேற்று வந்து கிளீசன் உள்ள வந்தார், ஆனந்த் பவா உள்ள வந்தார். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு ரோஹித் சர்மாவுக்கும் கேப்டன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஸோ நம்ம அதை எடுத்திருந்தோம். ரோஹித் வந்து இதுக்கு முன்னாடி இனிஷியல் மேட்சஸ் ஒரே மேட்ச்சில் தான் கேப்டன் வந்திருந்தார். ஸோ இப்போ லேட்டராக வந்திருக்கார். ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே. இருந்தாலும் இப்போதைய கணக்குப்படி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா, சூரியகுமார் யாதவ் எம்ஐ சைடு ஒரு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஜஸ்பிரீத் பும்ரா, கிளீசன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரிஸ்கி இருந்தாலும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து எம்ஐ சைடு கேப்டன் ஆப்ஷனில் உள்ள பிளேயர்ஸ். பிபிகேஎஸ் சைடில் யாருக்கெல்லாம் அந்த கேப்டன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பிஆர்யா பட் ரீசெண்டாக தான் வந்திருக்காரு. ஸோ திரும்ப வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஆன் டைமில் ரிஜெக்ட் பண்ணிக்கங்க ஒரு சில பிளேயர்ஸை. இப்போதைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம எடுத்திருக்கோம். பொதுவாக இந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கோம். ஸோ 8 பிளேயர். இதில் நிறைய பிளேயரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். கிளீசன் மொத்தமாக அத்தனை விக்கெட் எடுக்க முடியுமா, ஸோ அப்படி யோசிக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸில் விட்டுறேன். அதே மாதிரி சசாந்த் சிங், ஸோ இவரையும் விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி யோசித்து மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே கேப்டன் வாய்ப்பில் உள்ள பிளேயர்ஸ். ஓகேங்களா.
ஸோ பெஸ்ட்டு சாய்ஸாக இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎல்ல ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க வேணால் சசாந்த் சிங் இந்த மாதிரியான பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். இதையெல்லாம் தாண்டி மெயினாக வரணும் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் இப்போ சிங், ஜானி பெரிஸ்டோ அந்த டீமுக்கான வின்னிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கள நீங்கள் விசி ஆப்ஷன் வரைக்குமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எந்த மாதிரி இடங்களில் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். எந்த மாதிரி டீமை மேக் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எம்ஐக்கு ஃபேவராக போடும்போது தான் நீங்கள் ஜானி பெரிஸ்டோவை கேப்டன் விசியாக யூஸ் பண்ண முடியும். அதே போல் பிபிகேஎஸ் சைடு டீமை போடும்போது தான் நீங்கள் ஏசிங்கை கேப்டன் விசியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ மற்ற இடங்களில் அவங்க கேப்டனாக யூஸ் ஆக மாட்டாங்க. இது வந்து பொதுவான கேப்டன் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் பெஸ்ட்டு பிளேயராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட்டாக சாய்ஸ் இருக்கும் அப்படின்னா பிபிகேஎஸ் சைடு இந்த 2 பிளேயரையும், எம்ஐ சைடு யோசித்து பார்க்கும்போது இந்த 2 பிளேயரையும் நான் கேப்டனாக சூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போவும் 25 மினிட்ஸ் ஆகிருக்கு இந்த வீடியோலையும், கொஞ்சம் குறைச்சிக்க பார்க்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.